ஏய் நிம்மதி, யாரு? எவ்வளவு பெரிய ஃப்ராட் வேலைய பண்ணிட்டு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வாடி வெளிய. அம்மா வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஐயோ, யார் அது? அதானே, யார் அது இப்படி கத்துறது? நிம்மதி, எனக்கு எங்க அம்மா குரல் மாதிரி கேக்குது. உங்க அம்மாவா? ஃப்ராட் வேலை பண்றேன்னு திட்டுறாங்க. டேய், என்னடா இருக்கும்? தெரியலடி, வா போய் பார்க்கலாம். ஏய் நிம்மதி, இங்க பாருங்க, எதுக்கு என் வீட்டு வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட ஒண்ணும் பேச வரல. உங்க பொண்ணு வெளிய வர சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஃப்ராட் பண்ணிட்டு உள்ள என்ன இழுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்காளா? என் பொண்ண ஃப்ராட் அது நீங்க நடக்கிறதே வேற. பின்ன அவ்வளவு ஃப்ராட்னு சொல்லாம என்னன்னு சொல்றது? எவ்வளவு பெரிய வேலைய பண்ணிட்டு எனக்கு நல்லதா வாயில வருது. உங்க பொண்ணு வர சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா, எதுக்கு இப்படி வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்கீங்க? அதுவும் இல்லாம என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இங்க பாருங்க, உங்ககிட்ட யார்கிட்டயும் பேசி என்னோட நேரத்தை வீணாக்க விரும்பல. உன் தங்கச்சியை கூப்பிடுப்பா, அவகிட்ட ஒரு நியாயம் கேட்கணும். மவளே, என்னென்ன பிளான் எல்லாம் போட்ட, இப்ப மாட்டவ பாரு. ஏய் வாடி வா, உனக்காக தான் இவ்ளோ நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய ஃப்ராட் வேலைய பண்ணிட்டு அசால்ட்டா வந்து நிக்கிறியா நீ? கனி, கொஞ்சம் பொறுமையா பேசுடி, கத்திக்கிட்டே இருக்க. இங்க பாரு, இந்த விஷயத்துல நம்ம பையனும் சம்பந்தப்பட்டிருக்கான். அவன் வேலைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஆமா, நான் தான் அவனை போய் தப்பு பண்ணிட்டு வாடான்னு ஆரத்தை எடுத்து அனுப்பி விட்டேன். என்ன சும்மா விட மாட்டாராம். கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. ஏண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய் கூசாதா? இப்படி ஒரு பெரிய பொய்ய சொல்லிருக்க. ஏன் ஆதிப்பையா, உங்க அம்மா ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? வாய்ப்பே இல்லம்மா, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்புறம் கரெக்டா கேக்குறாங்க. இருங்க, என்னன்னு கேப்போம். நானா? நான் என்ன போய் சொன்னேன்? என்ன பொய் சொன்னியா? நீ பிரெக்னண்டா இருக்கேன்னு சொன்னது, உன் வயித்துல ஒரு குழந்தை வளர்றது, அந்த குழந்தைக்கு அப்பா ஆதின்னு சொன்னது, இதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடி. ஐயோ, இது எப்படி அம்மாக்கு தெரிஞ்சது? அதானே, இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இப்ப எப்படி நிம்மதி சமாளிக்க போறான்னு தெரியலையே. ஐயோ, நிம்மதி எப்படியாவது சமாளி. ஏங்க, யாராவது வேணும்னு அப்படி போய் சொல்லுவாங்களா? எதுக்காக நான் போய் சொல்லணும்? அப்படி பொய் சொன்னாதானே உங்க அப்பா ஆதி உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு நீ போய் சொல்லிருக்க. என்ன நான் மனசுல நினைச்சது அப்படியே சொல்றாங்க. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னடி வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கிற? பேசு. அப்படிலாம் கிடையாது. நான் உண்மையாவே பிரெக்னன்ட்டா. ஹோ, அப்படியா? ஸ்வேதா, உன் காதால நீ கேட்டேன்னு சொன்னல, அத சொல்லுமா. ஹே நிம்மதி, போய் சொல்லாத. என்ன நீயும் ஆதியும் பார்க்ல நின்னு பேசிட்டு இருந்ததை நான் என் காதால கேட்டேன். நான் பிரெக்னன்ட்னு போய் சொன்னதுல உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லைன்னு நீ சொன்னதுக்கு, நம்ம செய்யறதுக்காக தானே நீ இவ்ளோ பெரிய போய் சொல்லிருக்க. கண்டிப்பா உனக்காக சப்போர்ட் பண்ணுவேன்னு அவனும் சொன்னான். சுடரம்மா, இப்ப இந்த விளக்கம் அவசியம் தேவையா தம்பி? அதுவும் பார்க்கல. இல்ல சுடரம்மா, அது அந்த காராசேவை பாக்குறது கூட தெரியாமையா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்க? ஐயோ சுடரம்மா, இந்த காராசேவு ஓனா மாதிரி ஒளிஞ்சிருந்து பாத்திருக்கா சுடரம்மா. தெரியவே இல்லையே, எந்த கேப்புக்குள்ள இருந்து பார்த்தான்னு வேற தெரியல. நிம்மதி வர எப்படி சமாளிக்க போறான்னு தெரியல. சரி பாப்போம். ஏய், என்ன லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? நான் எப்ப பேசினேன், நீ எப்ப அத பார்த்த? போய் சொல்லாத. இன்னைக்கு சாயங்காலம் நீயும் ஆதியும் பார்க்ல நின்னு பேசல. ஹே, போய் சொல்லாத. நீயும் ஆதியும் பேசினதை நான் பார்த்தேன். லூசா நீ? காலையில இருந்து வீட்டை விட்டு கூட வெளியே வரல. அப்புறம் எப்படி நானும் ஆதியும் பார்க்ல மீட் பண்ணிருப்போம்? அது மட்டும் இல்ல, நான் பிரெக்னன்சி கிட்ல உங்க எல்லாரும் முன்னாடியும் தானே டெஸ்ட் பண்ணேன். அப்ப என்ன வந்துச்சு? டபுள் லைன் வந்துச்சுல. அப்படி கேள்றி என் செல்லா குட்டி. என் பொண்டாட்டி எப்படி பாயிண்டா பேசுறால இல்ல சுடரம்மா? ஆமா ஆமா, உங்க பொண்டாட்டிக்கு அறிவு மாதிரில குட்டி கிடக்கு. இல்லனா ரெண்டு பேரும் இப்படி பார்க்ல போய் பேசி இவ்வளவு கேவலமா மாட்டிருப்பீங்களா? ஹே, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறேன்னு நினைக்காத. அதுலயும் நீ ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கன ஓ வாயால இருந்தே ஒத்துக்கிட்டல. கிட்ட பாத்ரூம் எடுத்துட்டு போகும்போது கூட ரெட் கலர் மார்க்கரையும் எடுத்துட்டு போய் நீ தானே இன்னொரு கோடையும் வரைஞ்ச. ஆத்தி, இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாமா? அண்ணா, இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஐயோ, உங்க பொண்டாட்டிக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தான் மாப்ள. சரி சரி சரி. ஏய் லூசா நீ, யாராவது அப்படி பண்ணுவாங்களா? நீ பண்ணடி, நீ கண்டிப்பா பண்ணுவ. ஏன்னா ஆதியும் நீயும் சேர்றதுக்காக எந்த எல்லைக்கும் வேணாலும் போவேன்னு நீயே உன் வாயால சொன்ன. அத நானும் கேட்டேன். ஸ்வேதா, இங்க வா. இங்க பாருங்க, உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். உங்க பொண்ணு போய் சொல்லி உங்களையும் ஏமாத்திட்டு எங்களையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. ஐயோ, என்னடமோ சொல்றீங்க எல்லாரும், எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் புரிய வைக்கிறேன். ஏய், அந்த கிட்ட எடுத்துட்டு போய் 2 கோடு வரைஞ்சதே நீ தாண்டி. அதை எங்களால நம்ப முடியாது. இப்பவே என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வா. அங்க லேப்ல செக் பண்ணிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுக்கறத வச்சு நாங்க நம்புறோம்.
ஆமா ஆமா, எனக்கும் அதான் சரின்னு தோணுது. இப்ப வரைக்கும் நான் ஆண்டவன் கிட்ட இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே கனவா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். நிம்மதி, நீ கிளம்பு, நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வந்துடலாம். ஐயோ சுடரமா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? எந்த ஹாஸ்பிட்டல்னு வர தெரியலையே. ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு? எங்க சந்தேகத்தை உறுதிப்படுத்துறதுக்கு. கிளம்படி. எங்களுக்குன்னு ஃபேமிலி டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போய் உன்னை லேப்ல டெஸ்ட் பண்ணாதான் நான் நம்புவேன். ஐயோ, அந்த ஆளு சத்தியமா ரிப்போர்ட்டை மாத்தி கூட வைக்க மாட்டானே. என்ன பண்றது சுடரமா, ஏதாவது சொல்லுங்க. ஐயோ ஆதிபையா, டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆனா நம்மளால எதையுமே யோசிக்க முடியாது. ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா பொறுமையா யோசிக்கலாம். இங்க பாருங்க, ஃபேமிலி டாக்டர்லாம் வேணாம். எதுக்கு? என் பொண்ணு அசிங்கப்பட்டு நிக்கிறதுக்கா? அதுவும் இல்லாம அது உங்க பையனுக்கு வந்து அசிங்கம். ஃபேமிலி டாக்டர் வேண்டாம். யாருன்னே தெரியாத ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவோம். சரி, நீங்க சொல்றதும் சரிதான். இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க கூட்டிட்டு போலாம். நான் சொல்றவங்க மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், வேற யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது. இங்க பாருங்க, நானு, நீங்க, நிம்மதி, அப்புறம் என் கூட ஸ்வேதா வருவா. 4 பேர் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். சரி, இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி ஏசிசி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே போலாம். ஏசிசி ஹாஸ்பிட்டலா? டேய், அதெல்லாம் எங்கடா இருக்கு? ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது சுடரமா? ஆதிபையா, நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம். இப்பவே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி ஏசிசி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிடுவோம். அங்க அவர் ஏதாவது பேசி ரிப்போர்ட்டை மாத்தி வைக்க முடியுமான்னு கேட்போம். ஓகே, ஃபோன் பண்ணுங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? கனி, நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீங்கெல்லாம் யாரு எப்படின்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட நாங்க மட்டும் போறோம்னு சொன்னேன். ஸ்வேதா, உனக்கு கார் ஓட்ட தெரியும்ல? தெரியும் ஆண்டி. கார் எடு, நம்ம மட்டும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஓகே ஆண்டி. ஹலோ கார்த்திக். சுடரமா, சொல்லுங்க. கார்த்திக், இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட டீடைலா அப்புறம் சொல்றேன். உங்களால இப்ப உடனே ஏசிசி ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா? ஏசிசி ஹாஸ்பிட்டல்? ஓகே சுடரமா, அங்க வந்து என்ன பண்ணணும்? உங்ககிட்ட ஆல்ரெடி நிம்மதி இந்த பிரெக்னன்சி விஷயமா பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாமா, நிம்மதி சொன்னாங்க நான் பிரெக்னெண்டா இருக்க போறதா சொல்ல போறேன்னு சொன்னாங்க. அதுக்கு என்கிட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கேட்டுக்கிட்டாங்க. நானும் எக்ஸ்பிளைன் பண்ணேனே. ஆமா கார்த்திக், இப்ப ஆதியோட அம்மா அதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. உடனே டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க. அதான் ஏசிசி ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் கண்டிப்பா ரிப்போர்ட்டை மாத்தி கொடுக்க மாட்டாங்க. ரிப்போர்ட்டை மாத்தணும்னா அது கண்டிப்பா உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களா? அங்க போய் அந்த டாக்டர்ஸ் கிட்ட பேசி நீங்க ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்துறீங்களா? கண்டிப்பா சொல்றேம்மா, நான் போறேன். ஹாஸ்பிட்டல்ல போய் நான் மாத்தி கொடுத்துடுறேன். சரிப்பா கார்த்திக். சரி, நான் போனை வைக்கிறேன். சீக்கிரம்ப்பா. இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க, எங்களால வர முடியாது. ஆனா ஆதி கண்டிப்பா வருவாப்ல. நானா? குழந்தைக்கு அப்பா நீங்க தானே போகணும். சுடரமா சும்மா லெலுலாய்க்கு. சரி சீக்கிரம் கிளம்புங்க. ஓரமா நின்று என்ன நடக்குதுன்னு பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி, ஓகே சுடரமா, நான் கிளம்புறேன். கார்த்திகை சீக்கிரம் வர சொல்லுங்க. பை. பை போங்க. மேடம், என்னாச்சு? என்ன பிரச்சனை? அந்த பொண்ணுகிட்டே கேளுங்களேன். என்னங்க, என்ன பிரச்சனை? மேம், ஆக்சுவலி எனக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆயிருக்கு. அதான் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன். இவ்வளவுதானா? எதுக்கு தயக்கம்? உள்ள வாங்க, யூரின் டெஸ்ட் எடுத்துடலாம். ஐயோ மேம், கிட்லலாம் டெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? எதுக்கு? மார்க்கரை வச்சு நீயே இன்னொரு கோடு போடுறதுக்கா? என்ன சொன்னீங்க? ஐயோ இல்ல மேடம், நீங்க யூரின் டெஸ்டே எடுத்துருங்க. சரி. இல்லம்மா, கிட்ல செக் பண்றது வீட்ல வேணும்னா பண்ணிக்கலாம். ஆனா ஆபீஷியலா லேபுக்குன்னு வந்துட்டீங்கல்ல, யூரின் சாம்பிள் எடுத்து நாங்க டெஸ்ட் பண்ணி தரோம். சரி. பாத்தீங்களா ஆண்டி, எவ்வளவு டென்ஷனா இருக்கானு? அவ மூஞ்ச பார்த்தாலே தெரியல. ஆமா ஸ்வேதா, ரொம்ப டென்ஷனா தான் இருக்கா. பாத்துக்கலாம். நீங்களாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேம். நான் மட்டும் இங்க இருக்கலாமா? அடி பாவி, நான் ஏதாவது டாக்டர் கிட்ட சொல்லி மாத்திடுவேன்னு இங்கே வெயிட் பண்ணுவான்னு வேற கேக்குறா. இல்ல டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் எழுதணும்ல, வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, இப்ப வந்துறேன். ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன பண்றது? யாரு? லூசு, இங்க பாரு. மச்சான். ஓய், என்ன ரொம்ப பதட்டமா இருக்கியா? நீ எப்படிடா இங்க வந்த? அதான் போன்ல எல்லாமே கேட்டுட்டு தானே இருந்தேன். நீ ரொம்ப பயப்படுவேன்னு எனக்கு தெரியும், அதான் வந்துட்டேன். ஆமாண்டா, ரொம்ப பயமா இருக்கு. உங்க அம்மா இங்க கூட்டிட்டு வருவாங்கன்னு சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடா. டேய், என்னடா பண்றது? டெஸ்ட் ரிப்போர்ட் வந்தா மாட்டிப்போமே. மாட்ட மாட்டோம். என்னது? மாட்ட மாட்டோமா? ஆமா, கண்டிப்பா மாட்ட மாட்டோம். அம்மா ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்ணலான்னு சொன்ன உடனே கார்த்திக் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கார்த்திக் இப்போ வந்துட்டு இருக்காரு. அவர் இந்த டாக்டர்கிட்ட பேசி ரிப்போர்ட்டை மாத்தி வைப்பாங்க. நீ கவலைப்படாத. மச்சான், இப்பதான்டா எனக்கு உயிரே வருது. ஐயோ லூசு, பயப்படாதடி, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. தைரியமா போ. ஓகேடா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வருது மச்சான். லவ் யூ. நம்ம கல்யாணம் முடியற வரைக்கும் ஒரு நாளும் நெருப்புல நிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ தைரியமா நில்லு.
கண்டிப்பா நான் உன்னை எல்லா இடத்துலயும் காப்பாத்துவேன். ம் ம் சரிடா. எக்ஸ்கியூஸ் மீ மேம், டெஸ்ட் பண்ணனும், உள்ள வாங்க. இதோ வரேன் டாக்டர். மச்சான் போயிட்டு வாடி, இங்கே தான் இருப்பேன். ம் ஐ லவ் யூ. கேக்கல. கேட்க கூடாதுன்னு தான் சொன்னேன். போயிட்டு வா. உயிரே உன் காதல் தனி மரமாயிருக்க உன் வேதனை புரியுதடா அழகே என் காதல் புதுவிதமும் மலராகவும் சுவீசுதடா நீதான்